நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 1/6/2024க்கான ராசி பலன்கள். குரோதி வருடம் வைகாசி மாதம் 19ஆம் தேதி, ஜூன் மாதம் சனிக்கிழமை. நல்ல நேரம் காலை 7:30 மற்றும் 8:30, மாலை 4:30 மற்றும் 5:30. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மற்றும் 11:30, மாலை 9:30 மற்றும் 10:30. ராகு காலம் 9 மற்றும் 10:30, குளிகை 6 மற்றும் 7:30, யமகண்டம் 1:30 மற்றும் 3, சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். திதி இன்று காலை 6:28 வரை நவமி, பின்பு தசமி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 4:03 வரை போரட்டாத்தி, பின்பு உத்திரட்டாத்தி. யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராஷ்டமம் பூசம். மேஷம் ராசி நேயர்கள். இன்று அன்றாட வாழ்க்கையில் சில மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடும். செல்வம் சேரக்கூடிய சூழலும் இருக்கின்றது. என்ன ஒன்று குழம்பி போவீர்கள். குழப்பத்திற்கு இடம் கொடுக்கவே வேண்டாம். முன்னேற்றம் கொடுப்பதற்கு கடுமையாக நீங்கள் உழைப்பீர்கள். எடுத்த காரியத்தை எளிதில் செய்து முடித்து வெற்றி காண முடியுங்க. தொழில் வளர்ச்சி சீராக மேலோங்கும். அந்நிய தேசத்திலிருந்து அனுகூல செய்தி ஒன்று வரக்கூடிய சூழல் இருக்கின்றது. இன்று வருமானம் பெருகினும் செலவிலும் ஒரு பக்கம் கொடுங்க. மன இறுக்கம் நீங்கி புதிய தெம்புடன் செயல்படுவீர்கள். நீண்ட நாள் நோயால் அவதியுற்றவர்களுக்கு மருத்துவமனையில் இருந்தவர்கள் குணமடைந்து வீடு திரும்பக்கூடிய சூழலும் இருக்குங்க. குடும்பத்தில் இதுவரை இருந்து வந்த மனக்கசப்புகள் கண்டிப்பாக மாறும். குடும்ப சடங்குகள், தெய்வ ஆராதனைகள், திருமண வைபவங்கள் நிகழக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. பெண்கள் குடும்பத்தை நல்ல முறையில் பார்த்துக் கொள்வீர்கள். தேவைகள் ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். இஷ்ட தெய்வ அருளும் துணையாக இருக்க கொடுங்க. பெண்கள் என்று மன மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். முக்கியமாக வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு இன்று உத்தியோக மாற்றம், பதவி உயர்வு போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடும். காதலை பொறுத்தவரை பிரச்சனை இல்லைங்க, பயப்பட வேண்டாம். விட்டு கொடுத்து செல்வது காதலுக்கு நல்லது. காதலில் முடிவெடுக்கும் பொழுது கண்டிப்பாக கவனம் வேண்டும். என்று மாணவர்கள் எதையும் யோசித்து ஈடுபட வேண்டும். செய்யும் செயலை நிதானமாக செய்ய வேண்டும். முடிவுகளை மிக தெளிவாக எடுக்க வேண்டும். எது சரி எது தவறு என்று திட்டமிடுதல் கண்டிப்பாக வேண்டுங்க. மாணவர்களுக்கு இன்று புதுமை படைக்கும் நாளாக இருக்கக்கூடும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தை காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் அஸ்வினி. என்று கூடுமானவரை பேச்சு மட்டும் குறைத்து கொண்டு செயல்படுங்கள். செய்யும் பணிகளை நிதானமாக செய்வது நல்லது. முன்பின் தெரியாத நபரிடம் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். இந்த நாள் திட்டமிட்ட பணிகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. மனப்பதட்டம் இல்லாமல் இருக்க பாருங்கள். அது உங்களுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பரணி. இன்று காலை நேரம் மகிழ்ச்சியாக இருக்க கொடுங்க. எந்த ஒரு செயலையும் நிதானமாக செய்து முடிப்பீர்கள். திட்டமிட்டு சில பணிகளை எல்லாம் மேற்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். சூழ்நிலை புரிந்து கொண்டும் இன்று நீங்கள் செயல்படுவீர்கள். இன்று எந்த ஒரு விஷயத்திலும் உங்களுக்கு தெளிவு பிறக்குங்க. காரியங்கள் கை கொடுங்க. முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. கிருத்திகை. இறைவன் வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சியை கொடுக்குங்க. தொலை தூரத்தில் இருந்து வரக்கூடிய செய்திகள் இன்று கண்டிப்பாக மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். திட்டமிட்ட சில பணிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்கை எப்படியும் காப்பாற்றி விடுவீர்கள். புன்முறுவல் சிரிப்புடன் இன்று காணப்படுவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு வெற்றி மீது வெற்றி வரும் நாளாக இருக்கக்கூடும். நம்பிக்கை இழக்க வேண்டாம். தொடர்ந்து போராடுங்கள். வெற்றி பெற முடியுங்க. ரிஷபம் ராசினியர்கள். இன்று மனசுக்குள் ஏற்பட்ட கவலைகளுக்கு மருந்து கிடைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. மன தெளிவும் இன்று ஏற்படக்கூடும். இன்று அடுத்தவரிடம் சிரித்த முகத்தை வெளிப்படுத்தி காரியங்களை சாதித்து காட்டக்கூடிய நாளாக இருக்க கொடுங்க. இன்று சந்தித்தவர்களால் சந்தோஷமும் ஏற்படக்கூடும். மங்கையரால் ஏற்பட்ட மனக்கலக்கம் கண்டிப்பாக மாறும். தடைப்பட்ட காரியங்கள் தானாகவே நடைபெறுவது கண்டு ஆச்சரியப்படுவீர்கள். தந்தை வழியில் தனவரவு வந்து சேருங்க. என்று சிலர் தங்கள் வசிப்பிடங்களை மாற்றக்கூடிய சூழல் இருக்கக்கூடும். அடிக்கடி வீடு மாறக்கூடிய சூழலும் இருக்கின்றது. பயணங்களின் பொழுது மிகவும் கவனமாக நீங்கள் இருக்க வேண்டியது அவசியம். பயணத்தின் பொழுது கைப்பொருள் தொலைந்து போக நேரிடும். ஆகையால் உடைமைகளை நீங்கள் ரொம்ப கவனமாக கையாளுவது நல்லது. சட்டவிரோதமான காரியங்களில் ஈடுபடாமல் இருப்பது மிக நல்லது. சிலர் உடைய கெட்ட சகவாசங்கள் உங்களை மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். கெட்ட சகவாசங்களை அடியோடு ஒழியுங்கள். தேவையில்லாத வம்பு வழக்குகளுக்கு செல்ல வேண்டாம். யாருக்கும் பஞ்சாயத்துகள் எதுவும் நீங்கள் பண்ண வேண்டாம்.
என்று கொஞ்சம் இன்பமும் துன்பமும் கலந்தே காணப்படக்கூடுங்க. காதலை பொறுத்தவரைங்க கொஞ்சம் விட்டு பிடியுங்கள், பொறுமையை காக்க வேண்டும். காதல் கொஞ்சம் தேவையில்லாத பிரச்சனையை ஏற்படுத்தும். பார்த்து பக்குவமாக எதிர்கொண்டு செயல்பட வேண்டும். என்று மாணவர்கள் எதையும் யோசித்து செயல்படுத்துவது நல்லது. பார்த்து பக்குவமாக பேசுவது நல்லது. மாணவர்கள் சூழ்நிலை புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். உயர்கல்வி பற்றிய சிந்தனை மட்டும்தான் இருக்க வேண்டும். இன்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தை காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் கிருத்திகை. இந்த நாள் உங்களுக்கு மனம் சந்தோஷமடைய கொடுங்க. காரியங்களும் ஓரளவு கண்டிப்பாக கைகூடும். மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழலும் இருக்கின்றது. அடுத்தவருக்கு எடுத்துக்காட்டாக இன்று நீங்கள் விளங்குவீர்கள். சொன்ன சொல்லை எப்படியும் இன்று நீங்கள் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். பூர்வீக சொத்துக்கள் கூட கையில் வருவதற்கான சூழல் இருக்குங்க. குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. ரோகிணி. என்று மனம் தடுமாற்றம் ஏற்பட்டது மாறுங்க. குழப்பங்களிலிருந்து கண்டிப்பாக விடுபடுவீர்கள். திறமைகளால் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். சூழ்நிலை புரிந்து கொண்டும் செயல்படுவீர்கள். ஆக்கப்பூர்வமான யோசனைகள் மனசுக்குள் தோன்றுங்க. நியாயம் தர்மம் என்று தன்னை நீங்கள் தயார்படுத்திக் கொள்வீர்கள். இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி மிக்க நாளாக அமைந்துவிடக் கொடுங்க. மிருகசிரிஷம். என்ற வெளிவட்டார தொடர்புகள் விரிவடையும். காரியங்கள் ஓரளவு கண்டிப்பாக கைகூடும். மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழலும் இருக்கின்றது. அபாரமான செயல்பாடுகள் இன்று வெளிப்பட கொடுங்க. புத்தி கூர்மையுடன் இன்று நீங்கள் செயல்படுவீர்கள். யோசித்து சில முடிவுகளை நீங்கள் எடுப்பீர்கள். இந்த நாள் உங்களுடைய பொருளாதாரத்தில் மாற்றங்கள் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மிதுனம் ராசினியர்கள் என்ற காரிய வெற்றிக்காக கடுமையாக உழைப்பீர்கள். கண்டிப்பாக காரிய வெற்றியும் பெறுவீர்கள். இறைவன் அருளும் கண்டிப்பாக இருக்கின்றது. தொலைந்து போன பொருட்கள் எல்லாம் கையில் கிடைக்கக்கூடும். மனசுக்குள் ஒருவித மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். இறைவன் வழிபாட்டில் தன்னை நிலைநிறுத்திக் கொள்வீர்கள். அன்பை வெளிப்படுத்தி இன்றைய காரியங்களை சாதித்து காட்டுவீர்கள். புதிய முயற்சிகளை மட்டும் என்று தள்ளி வைப்பது நல்லதுங்க. ஆரோக்கியம் சீராக இன்று மருத்துவமனையை நீங்கள் நாட வேண்டியிருக்கோங்க. செரிமானம் ஏற்படக்கூடிய உணவை எடுத்துக்கொள்ளுங்கள். உடல் உஷ்ணம் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். சூழ்நிலை புரிந்து கொண்டு செயல்படுங்கள். என்று பல வகை யோகமும் இருக்கின்றது. என்று சிலர் யாத்திரை செல்லக்கூடிய சூழலும் இருக்கின்றது. ஆன்மீக பயணங்கள் ஓரளவு மகிழ்ச்சியை கொடுக்கும். அடுத்தவர்கள் உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் முடிவெடுக்க முடியாமல் கொஞ்சம் கஷ்டப்படுவீர்கள். மனசுக்குள் குழப்ப நிலை கொஞ்சம் நீடிக்கும், பார்த்து கொள்ளுங்கள். மறைந்திருக்கும் எதிரிகளால் தொல்லைகள் கொஞ்சம் ஏற்பட்டு பெண்ணு சரியாகுங்க. அதனால் பெரிய பாதிப்புகள் எதுவும் இருக்காது. சில நபர்கள் உங்களிடம் பணம் கேட்டு தொந்தரவு செய்வார்கள். அதனை நீங்கள் கொஞ்சம் பார்த்து பக்குவமாக கையாள வேண்டும். பெண்கள் வேலை நிமித்தமாக பயணங்கள் செல்லக்கூடிய சூழல் இருக்குங்க. வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திருங்கள். செய்யும் பணிகளை முன்கூட்டியே திட்டமிடுங்கள். பெண்கள் இன்று சுப நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். திருமண வைபவங்கள் போன்றவற்றில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். காதலை பொறுத்தவரை பிரச்சனை இல்லை, பயப்பட வேண்டாம். காதலில் முடிவெடுக்கும் போது தெளிவிருக்கட்டும். என்று மாணவர்கள் யோசித்து எதிலும் ஈடுபடுவது நல்லது. முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். மாணவர்கள் இன்று சுய அந்தஸ்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வெளிவட்டார தொடர்புகளை விரிவுபடுத்திக் கொள்வீர்கள். கல்வியில் வெற்றி பெறக்கூடிய சூழலை உருவாக்கிக் கொள்வீர்கள். என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தை காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் மிருகசிரிஷம். என்று அடுத்தவருக்கு எடுத்துக்காட்டாக இருக்க முடியுங்க. கடன் பிரச்சனைகளுக்கு பதில் சொல்லும்பொழுது மட்டும் கவனம் இருக்கட்டும். காரிய வெற்றிக்காக கண்டிப்பாக உழைப்பீர்கள். ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்க கொடுங்க. யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட்டு எந்த ஒரு உதவியும் செய்ய வேண்டாம். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு என்று இருக்க பாருங்கள். அது வெற்றியை கொடுக்கும். திருபாதிரை. நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு முயற்சியும் வெற்றி இருக்குங்க. சுமூகமான சூழல் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். இஷ்ட தெய்வ அருளும் துணையாக இருக்கக்கூடும். பெரிய மனிதர்களின் சந்திப்பு என்று மகிழ்ச்சி கொடுக்குங்க. சூழ்நிலையை புரிந்து கொண்டு இன்று நீங்கள் செயல்பட வேண்டும். உடல் ஆரோக்கியம் கண்டிப்பாக நல்லபடியாக இருக்குங்க. இன்று மேல் மட்டத்தில் உள்ளவரின் நட்பு இன்று ஏற்படக்கூடும். புனர்பூசம். எதையும் தைரியமாக எதிர்கொள்ள வேண்டும். காரியங்களை நீங்கள் முன்னின்று செய்வது நல்லது.
முயற்சிகள் கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. திருமண வயதை அடைந்தவர்களுக்கு திருமண யோகம் ஏற்படக்கூடும். புதிய முயற்சிகளை தள்ளி வைப்பது ரொம்ப நல்லது. சிரமம் இல்லாமல் பணிகளை மேற்கொள்ளுங்கள். அது வெற்றியை கொடுக்குங்க. இறைவன் சரணாகதி அடைவீர்கள். முக்கிய முடிவுகள் எடுக்கும்போது தெளிவு இருக்கட்டுங்க. எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க தெளிவுபடுத்திக் கொள்வது மிக நல்லது. கடகம் கடகம் ராசினியர்கள், என்று எதிலும் நீங்க யோசித்து செயல்படுத்துவது மிக நல்லது. இறைவன் வழிபாடு மனசுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சியை கொடுக்குங்க. செல்வாக்கு மேலோங்கும் நாள் என்று கூட சொல்ல முடியும். செய்தொழில் சில மாற்றங்களை செய்யக்கூடிய எண்ணங்கள் உருவாகும். அரசு வழியில் எதிர்பார்த்த கடன் உதவிகள் கண்டிப்பாக கிடைக்குங்க. என்று மனதிற்குள் ஒருவித சந்தோஷம் வெளிப்படக்கூடும். சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் கோபப்படுவீர்கள். கோபத்தை குறைத்துக் கொள்ளுங்கள். இன்னும் உங்களுக்கு சந்திராஷ்டிரம் முடியவில்லை. ஆகையால் சில குழப்பங்களும் மிஞ்சும். பயணத்தால் ஓரளவு நல்ல பலன் இருந்தாலும் பயணங்கள் மேற்கொள்ளும் பொழுது கவனம் இருக்கட்டும். சில உறவுகளிடம் நீங்கள் பார்த்து பக்குவமாக பேச வேண்டும். நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்க கொடுங்க. அதனை நீங்கள் சரி கட்டி விட வேண்டும். சிந்தித்து செயல்பட்டால் மட்டுமே எதிலும் வெற்றி இருக்குங்க. மனப்பதட்டமோ குழப்பமோ இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். முடிவில் மிக தெளிவாக எடுக்க பாருங்கள். இறைவன் சரணாகதி அடைவீர்கள். நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய சூழலும் இருக்கின்றது. நுட்பமான அறிவை கொண்டு வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்வீர்கள். எது சரி எது தவறு என்ற திட்டமிடுதல் இருந்தால் மென்மேலும் முன்னேறி செல்ல முடியுங்க. இன்று எதிரிகளால் ஏற்பட்ட சிரமங்கள் கண்டிப்பாக தீரும். பயப்பட வேண்டாம். முன்கோபத்தை நீங்கள் வெளிப்படுத்தாமல் இருப்பது நல்லது. அலுவலகத்தில் உங்களுக்கு பணிகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடும். காலையில் சீக்கிரமாக எழுந்திருங்கள். பணிகளை விரைவாக முடியுங்கள். இன்று உங்களிடம் குறை கண்டுபிடித்து சிலர் உங்களுக்கு தண்டனை கொடுக்கக்கூடிய சூழலும் இருக்கின்றது. வேண்டாத இடமாற்றம் ஏற்படக்கூடிய சூழலும் இருக்கின்றது. உடன் வேலை செய்பவர்களை அனுசரித்து செல்ல வேண்டும். சந்திராஷ்டிரம் முடியும் வரை பொறுமையாக இருக்க வேண்டும். இன்று உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை செரிமானம் ஏற்படக்கூடிய உணவை மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும். பெண்கள் இன்று எதிலும் வேகம் காட்டுவீர்கள். முடிவில் தெளிவாக எடுக்க பாருங்கள். சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். பெண்கள் யோசித்து எடுக்கும் முடிவுகளில் வெற்றி இருக்கும். அவசரப்பட வேண்டாம். என்று காதில் கொஞ்சம் கசப்பாக இருக்குங்க. என்ன பேசுகின்றோம் ஏது பேசுகின்றோம் என்று தெரிந்து பேச வேண்டும். குழப்பம் இல்லாமல் பேச வேண்டும். தடபுடலாக எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம். என்று மாணவர்கள் இல்லத்தில் பெரியவரிடம் கலந்து ஆலோசித்து முடிவு எடுப்பது நல்லது. குழப்பம் அடையாதீர்கள். மாணவ கண்மணிகள் சிந்தித்து செயல்படுங்கள். இறைவன் அருளை பெறுங்கள். உயர்கல்வி பற்றிய சிந்தனை மட்டும் அதிகப்படுத்துங்கள். என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தை காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் புனர்பூசம். என்று சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்குங்க. சில இடங்களில் உங்களுக்கு தடைகளும் ஏற்படக்கூடும். செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகள் உண்டாக்கக்கூடும். செய்யும் பணியில் ஓரளவு முன்னேற்றம் இருக்கும். என்ன ஒன்று பணி சுமை கொஞ்சம் இருக்கக்கூடும். பார்த்துக் கொள்ளுங்கள். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுவதற்கு கடுமையாக உழைப்பீர்கள். உறவுகளுக்குள் ஏற்பட்ட பகை கண்டிப்பாக மாறுங்க. இந்த நாளை நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக வழிநடத்த வேண்டும். பூசம். இறைவன் வழிபாடு ரொம்ப முக்கியங்க. கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்ள வேண்டும். வேண்டாத வேலைகளை ஈடுபட வேண்டாம். என்று ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்படுவது நல்லது. பிடித்தமான உணவுகளை உண்டு மகிழ்வர்கள். உடன் வேலை செய்பவர்களை அனுசரித்து செல்ல வேண்டும். என்று மற்றவரின் ஒத்துழைப்பு கொஞ்சம் இருந்தாலும் சில இடங்களில் நீங்கள் பார்த்து பக்குவமாக நடந்து கொள்ள வேண்டும். ஆயில்யம். எதிர்பார்த்த கடன் உதவி கண்டிப்பாக இருக்குங்க. சூழ்நிலை புரிந்து கொண்டு செயல்படுவது நல்லது. பயணங்கள் ஓரளவு நல்ல பலனை ஏற்படுத்தும். சில இடங்களில் கொஞ்சம் பார்த்து பக்குவமாக நடந்து கொள்ளுங்கள். உடைமைகள் மீது கவனமாக இருக்க கொள்ளுங்கள். எதையும் சிந்தித்து செயல்படுத்தினால் மட்டுமே வெற்றி இருக்குங்க. இன்று உங்களுக்கு இன்பமும் துன்பமும் கலந்தே காணப்படக்கூடும். சிம்மம் ராசி நேயர்கள், இன்று உங்களுக்கு செல்வ நிலை சீராக உயரக்கூடுங்க. கையில் ஓரளவு காசு பணம் கண்டிப்பாக இருக்கக்கூடும். பக்கபலமாக இருப்பவரை அனுசரித்து செல்வது நல்லது. உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட வகையில் ஏற்பட்ட அச்சுறுத்தல்கள் விலகி செல்லக்கூடுங்க. உறவினரின் ஒத்துழைப்பு கண்டிப்பாக இருக்கும். கடுமையாக உழைத்தால் மட்டுமே வெற்றிகளை குவிக்க முடியும். கணவன் மனைவி உறவு விரிசல் காணக்கூடும். பார்த்து கொள்ளுங்கள். பண பற்றாக்குறையால் இன்று குடும்பத்தாரின் தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாமல் போகுங்க. வேலை செய்யக்கூடிய இடங்களில் சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும். எதையும் நீங்கள் எடுத்தோம் கவுத்தோம் என்று முடிவெடுக்க வேண்டாம். குடும்பத்தினரின் வெறுப்புக்கு ஆளாக வேண்டியிருக்குங்க. உங்கள் ஆரோக்கியத்தையும் நீங்கள் நல்ல முறையில் பார்த்து கொள்ள வேண்டும். மருத்துவம் சார்ந்த செலவுகள் ஒரு பக்கம் இருக்க கொடுங்க. என்ற உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கண்டிப்பாக நீங்கள் எதையும் யோசித்து செய்வதே நல்லது. சிரமம் பார்க்காமல் சில பணிகளை செய்வீர்கள். பிள்ளைகள் பற்றிய கவலைகள் ஒரு பக்கம் இருக்க கொடுங்க. மாமன் மைத்துனர் வகையில் உங்களுக்கு சின்னதாக மன கஷ்டம் ஏற்பட்டு சரியாக கூடும். எதையும் உதாசீனப்படுத்த வேண்டாம். யாரையும் அலட்சியப்படுத்த வேண்டாம்.
சொன்ன சொல்லை காப்பாற்றுவதற்காக கடுமையாக உழைப்பீர்கள். சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் வருகின்ற கோபத்தை மட்டும் நீங்கள் கட்டுப்படுத்தி கொண்டால் உங்கள் வாழ்க்கை உயர்வை ஏற்படுத்தி கொடுக்குங்க. என்று பெண்கள் கோபப்படுவீர்கள். செய்யும் செயலை நிதானமாக செய்யுங்கள். முன்னெச்சரிக்கையுடன் செய்வது நல்லது. பெண்கள் திட்டமிட்டு எதிலும் ஈடுபட வேண்டும். பெண்களுக்கு இன்று இன்பமும் துன்பமும் கலந்தே காணப்படக்கூடும். காதலை பொறுத்தவரை கொஞ்சம் யோசித்து முடிவெடுக்க வேண்டும். முடிவில் தெளிவாக எடுக்க வேண்டும். குழப்பம் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். காதலை பற்றிய புரிதலை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். என்று மாணவர்கள் மனப்பதட்டம் கொள்ள வேண்டாம். தைரியமாக சில முடிவுகள் எடுக்க வேண்டும். கண்டிப்பாக இல்லத்தில் கலந்து பேசி எடுக்க வேண்டும். பெற்றோர்களுக்கு மதிப்பு கொடுங்கள். முன்கோபத்தை குறைத்துக் கொள்ளுங்கள். மூட நம்பிக்கைகளை நீங்கள் அடியோடு ஒழிக்க வேண்டும். என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தை காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். என்ற அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தயவு செய்து தலையிட வேண்டாம். காரியங்களை முன்னெச்சரிக்கையுடன் செய்வது மிக நல்லது. அனுபவபூர்வமான அறிவு கண்டிப்பாக கை கொடுக்குங்க. கடுமையான உழைப்புக்கு நல்ல பலன் ஏற்படக்கூடும். உடல் ஆரோக்கியத்தை நல்ல முறையில் பார்த்துக் கொள்ளுங்கள். எதையும் யோசித்தும் சிந்தித்தும் செயல்படுங்கள். என்ற கணவன் மனைவிக்கிடையே தேவையில்லாத பிரச்சனைகள் உருவாகி முன்னேற்றம் பெண்ணை சரியாக கொடுங்க. கொஞ்சம் நீங்கள் பார்த்து பக்குவமாக பேசினால் எல்லா பிரச்சனைகளும் தீரக்கூடுங்க. பூரம். முடிவில் தெளிவாக எடுக்க வேண்டும். தேவையில்லாத விஷயங்களை தலையிட வேண்டாம். குழப்பம் ஏற்படுத்தும் பணியில் ஈடுபட வேண்டாம். இன்று மனதை ஒருநிலைப்படுத்திக் கொள்வது நல்லது. யாரையும் இன்று குறைத்து மதிப்பிடாதீர்கள். இன்று மருத்துவ செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்குங்க. உணவு விஷயங்களில் கட்டுப்பாடு வேண்டுங்க. உத்திரம். இந்த நாள் மன தடுமாற்றம் குழப்பம் ஏற்பட்டது சரியாகும். தேவையில்லாத விஷயங்களில் நேரம் செலவிட வேண்டாம். மனதை போட்டு குழப்பிக் கொள்ள வேண்டாம். எல்லோரையும் இன்று நீங்கள் மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். உறவுகளால் ஏற்பட்ட விரிசல் விலகி செல்ல கொடுங்க. நாசுக்காக பேசி இன்று பழைய பாக்கிகளை வசூல் செய்து விடுவீர்கள். என்ற திறமைகளால் எதிலும் வெற்றி பெற முடியுங்க. அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தலையிட வேண்டாம். யாரையும் குறைகள் எதுவும் சொல்ல வேண்டாம். உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட வகையில் கொஞ்சம் கவனமாகவே இருக்க பாருங்கள். உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் மனதை தெளிவுபடுத்திக் கொள்வதும் குழப்பம் இல்லாமல் இருப்பதும் சிந்தனையை ஒருநிலைப்படுத்திக் கொள்வதும் நல்லதுங்க. கன்னி ராசினியர்கள். இன்று உங்களுக்கு மன நிறைவு ஏற்படும் நாளாக இருக்கின்றது. நண்பர்கள் நல்ல தகவலை கொண்டு வந்து கொடுப்பார்கள். செல்வ நிலையும் உங்களுக்கு சீராக உயர கொடுங்க. பக்கபலமாக இருப்பவரை அனுசரித்து செல்வது நல்லது. உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட வகையில் அச்சுறுத்தல் ஏற்பட்டு பின்னர் சரியாகும். நண்பர்கள் நல்ல தகவலை கொண்டு வந்து கொடுப்பதினால் வாழ்க்கையில் சீரான முன்னேற்றமும் இருக்கக்கூடும். எது எப்படியோ நாசுக்காக பேசி என்று பழைய பாக்கிகளை வசூல் செய்து விடுவீர்கள். குடும்ப செலவுகளில் தாராளம் காட்டுவீர்கள். உறவினர் வழியில் உள்ள மகிழும் சம்பவம் ஒன்று நடைபெற கொடுங்க. என்ற கணக்கு வழக்குகளை சரியாக வைத்துக் கொள்ளாவிட்டால் சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்குங்க. வேலை செய்யக்கூடிய இடங்களில் கொஞ்சம் பார்த்து பக்குவமாகவே இருங்கள். சிலரிடம் பேசும்பொழுது கூட உரையாடும் பொழுது கூட கவனம் இருக்கட்டும். இருந்தாலும் உங்களுடைய நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்வார்கள். உத்தியோகம் நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். உயர் அதிகாரிகளின் பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கும் பொழுது கவனம் இருக்கட்டும். யாரிடமும் எந்த ஒரு விஷயத்திற்காகவும் பேசும்பொழுது கோபப்பட வேண்டாம். நல்ல எண்ணங்கள் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உயர்வான நல்ல எண்ணங்கள் வெளிப்படக்கூடும். சிந்தனையில் சில மாற்றங்கள் ஏற்படக்கூடும். சீருடை பணியாளர்கள் கொஞ்சம் கவனமாக பணிகளை மேற்கொள்வது நல்லது. வெளிநாட்டு பயணம், வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய சூழலும் இருக்கின்றது. கடல் தாண்டி செல்லக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. மனம் தளராமல் உழையுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. இன்று காதலை பொறுத்தவரை குழப்பம் வேண்டாம். முடிவில் தெளிவாக எடுக்க வேண்டும். யோசித்து எடுக்க வேண்டும். காதல் வெற்றி அடைய கொஞ்சம் கடுமையாக பாடுபட வேண்டியிருக்கும். இல்லத்தில் கலந்து பேசுங்கள். அதுவே நல்ல முடிவு கிடைக்கும். என்று பெண்கள் உற்சாகமாக சில பணிகளை மேற்கொள்வீர்கள். செய்யும் செயலை மட்டும் நிதானமாக செய்யுங்கள். பெண்கள் யாரிடமும் முன்கோபப்பட வேண்டாம். பெண்கள் ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்படுவது வெற்றிக்கு வழிவகுக்கும். என்று மாணவர்கள் யாரையும் இன்று உதாசீனப்படுத்த வேண்டாம். பெரியவர்களுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும். நல்ல முறையில் எதையும் செய்ய வேண்டும். உயர்கல்வி பற்றிய சிந்தனையை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். கண்டிப்பாக சுலபமாக ஜெயிக்க முடியுங்க. என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். சிவப்பு நிறம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தை காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க.
இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம். இன்று நேர்பட பேசுவீர்கள், நேர்மையை வெளிப்படுத்துவீர்கள், காரியங்களை சிறப்புடன் செய்து முடிப்பீர்கள். அடுத்தவருக்கு நீங்க முன் உதாரணமாக காணப்படுவீர்கள். கொடுத்த பாக்கையும் எப்படியும் காப்பாற்றி விடுவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு பெருமைப்படும் நாளாக இருக்குங்க. பெருமிதம் கொள்ளும் நாளாக இருக்குங்க. உணர்ச்சி வசப்பட வேண்டாம், அதனை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள். அஸ்தம். சுய தொழில் நல்லபடியாக நடக்கும். செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகள் உண்டாகக்கூடும். காரியங்கள் ஓரளவு முன்னேற்றம் அடைய கொடுங்க. எடுத்துக்கொண்ட ஒவ்வொரு முயற்சியும் வெற்றி இருக்கும். மனப்பதட்டம் மட்டும் கொள்ள வேண்டாம். யாரையும் குறைத்து மதிப்பிட வேண்டாம். இன்று உணர்வுபூர்வமாக நடந்து கொள்வீர்கள். உழைப்பால் உயரும் நாளாக இருக்க கொடுங்க. மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும். முயலுங்கள், முடியாதது ஏதும் இல்லைங்க. சித்திரை. இரவு பகலாக உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் கண்டிப்பாக இருக்குங்க. நேர்மையை வெளிப்படுத்தி காரியங்களில் ஈடுபட முடியும். சிறப்புடன் செயல்பட்டு வெற்றி வகை சூட முடியும். அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தலையிட வேண்டாம். முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கவனம் இருக்கட்டும். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக கண்டிப்பாக அமையும். முயலுங்கள், முடியாதது ஏதும் இல்லைங்க. துலாம் ராசினியர்கள். என்று கண்டிப்பாக நல்லவைகள் நடக்க ஆரம்பிக்கும். காரியங்கள் வெற்றி பெறுவதற்காக சூழ்நிலையை இன்று மாற்றி அமைத்துக் கொள்வீர்கள். சுறுசுறுப்புடனும் எதிலும் ஈடுபட்டு வெற்றி வகை சூடுவீர்கள். துலாம் ராசினியர்களுக்கு முன்பின் தெரியாத நபர்களால் இன்று கண்டிப்பாக உதவிகள் கிடைக்க கொடுங்க. சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் ஏற்படக்கூடும். நல்ல விதத்தில் எல்லாவற்றையும் பயன்படுத்திக் கொள்வீர்கள். இழந்த வாய்ப்புகளை எல்லாம் கண்டிப்பாக உருவாக்கிக் கொள்வீர்கள். தொழில் வளர்ச்சி இன்று மேலோங்கி விட கொடுங்க. கேட்ட இடத்தில் உதவிகள் கண்டிப்பாக கிடைக்குங்க. நூதன பொருட்களை வாங்கி சேர்க்கக்கூடிய எண்ணங்கள் உருவாகும். பொது நலத்தில் அதிக ஆர்வம் காட்டுவீர்கள். என்று உங்களுக்கு நல்ல பலன் நிகழக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படக்கூடும். எதிர்ப்படும் கஷ்டங்கள் நஷ்டங்களிலிருந்து விடுபட்ட சாமர்த்தியமாக நஷ்டங்களையும் இழப்புகளையும் தவிர்த்து விடுவீர்கள். மகன் மகளால் பெருமையும் கீர்த்தியும் ஏற்படுங்க. மனம் நிம்மதி அடையக்கூடும். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் போட்டியை சந்திக்க வேண்டியிருக்குங்க. அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரக்கூடும். நல்ல நல்ல வாய்ப்புகள் இன்று கிடைக்கக்கூடும். பொருளாதாரத்தில் சில மாற்றங்கள் ஏற்படக்கூடும். பெருந்தன்மையுடன் இன்று நீங்க நடந்து கொள்வீர்கள். வியாபார நோக்குடன் அனைவரிடமும் அணங்குவீர்கள். வெற்றி வகையும் சூடுவீர்கள். இன்று உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பெரிய பிரச்சனை இல்லை. செரிமானம் ஏற்படக்கூடிய உணவை எடுத்துக்கொள்ளுங்கள். உடல் உஷ்ணம் அடையாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். இன்று பெண்கள் முழு முயற்சியுடன் பணிகளில் ஈடுபட முடியுங்க. தேவைகளை எல்லாம் ஓரளவு பூர்த்தி செய்து கொள்ள முடியும். பெண்கள் நம்பிக்கையுடன் எதிலும் ஈடுபட்டால் வெற்றி ஏற்பட கொடுங்க. பெண்கள் இன்று சுப நிகழ்ச்சிகளில் பங்கு கொண்டு மனதை மகிழ்ச்சியுடன் வைத்துக் கொள்வீர்கள். காதலை பொறுத்தவரை பிரச்சனை இல்லை. தெளிவான சிந்தனை மட்டும் இருக்கட்டும். முடிவில் எடுக்கும் பொழுது குடும்பத்திடம் கலந்து பேசி எடுப்பது நல்லது. இன்று மாணவர்கள் மிகவும் பொறுப்புடன் செயல்பட வேண்டும். தேவையில்லாத விஷயங்களில் நேரம் செலவிட வேண்டாம். மாணவர்கள் யோசித்து எதிலும் ஈடுபடுவது நல்லது. அவசரப்பட வேண்டாம். உயர்கல்வி சிறப்பாக அமையுங்க. வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய யோகமும் இருக்குங்க. முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். சிவப்பு நிறம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தை காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை. என்று இறைவன் வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். தொழில் வளர்ச்சி மேலோங்க விடும் நாள் என்றே சொல்ல முடியும். நல்ல பலன்கள் நிகழக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. இன்று எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவாக சிந்தித்து முடிவெடுப்பது நல்லது. மனம் இன்று கண்டிப்பாக அலைப்பாய்ந்து கொண்டிருக்கும். அதனை மட்டும் ஒருநிலைப்படுத்த வேண்டும். திருப்தியான முன்னேற்றம் இருக்குங்க. முயலுங்கள், முடியாதது ஏதும் இல்லைங்க. இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடன் கொண்டாடி மகிழ முடியுங்க. சுவாதி. காலை நேரத்தில் நல்ல செய்திகள் வரக்கூடும். திருமண முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். ஆன்மீக பணியில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பொது நலத்தில் அதிக ஆர்வம் எடுத்துக்கொள்வீர்கள். தொழில் வளர்ச்சி உங்களுக்கு மேலோங்கி விட கொடுங்க. நட்பால் உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடும். போட்டி பொறாமைகள் கண்டிப்பாக விலகி செல்ல கொடுங்க. சந்தித்தவர்களால் சந்தோஷம் கிடைக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடன் கொண்டாட வேண்டும். விசாகம். போட்டி பொறாமைகளிலிருந்து விடுபடுவீர்கள். நுட்பமான முறையில் எதிலும் ஈடுபடுவீர்கள். கிடைக்கின்ற வாய்ப்புகளை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்வீர்கள். கேட்ட இடத்தில் உதவிகளையும் கண்டிப்பாக பெறுவீர்கள். இறைவன் வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்குங்க. நல்ல பலன் கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. கிடைக்கின்ற வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்ள முடியும். அதிக ஆர்வத்துடன் இன்று பணிகளை இன்று மேற்கொள்வீர்கள். கஷ்ட நஷ்டங்களிலிருந்து இன்று விடுபடுவீர்கள்.
சாமர்த்தியமான செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்குங்க. மனம் இன்று கொஞ்சம் அலைப்பாய்ந்து கொண்டிருக்கும். அதனை மட்டும் ஒருநிலைப்படுத்த வேண்டுங்க. விருச்சிகம் ராசி நேயர்கள், இன்று நியாயமான கோரிக்கைகள் கண்டிப்பாக உங்களுக்கு நிறைவேறிவிடக்கூடும். விருச்சிகம் ராசி நேயர்கள் சொன்ன சொல்லை காப்பாற்றுவதில் கடுமையாக உழைக்க முடியுங்க. வரவும் செலவும் உங்களுக்கு சமமாகத்தான் இருக்கக்கூடும். வெளிவட்டார பழக்க வழக்கங்களை எல்லாம் விரிவடைவு செய்து கொள்வீர்கள். பிறரிடம் ஒப்படைத்த பொறுப்புகளில் தாமதம் ஏற்பட்டாலும் நல்ல விதமாக எல்லாம் முடிய கொடுங்க. இன்று சட்டவிரோதமான செயல்களில் மட்டும் ஈடுபட வேண்டாம். எந்த ஒரு பிரச்சனைகளையும் கண்டிப்பாக சமாளித்து வெற்றி கொள்ள முடியும். சிந்தனை ஒருநிலைப்படுத்தி காரியங்களை வெற்றி பெற முடியுங்க. வரவு ஒரு பக்கம் கூடிவிடக்கூடும். உங்கள் மனோதிடத்தை குலைக்கும் அளவிற்கு இப்போது உங்கள் எதிரிகள் பலமாக தலை தூக்குவார்கள். அதனை நீங்கள் சரி கட்டி விடுவீர்கள். ஆதாயத்தை சீராக பெருக்கிக் கொள்வீர்கள். உங்களுக்கும் உங்கள் உறவினருக்கும் ஏற்பட்ட மனக்கசப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுங்க. சில நபர்கள் புரிந்து கொள்ளாமல் உங்களிடம் பணம் கேட்டு தொந்தரவு செய்வார்கள். அது உங்களுக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தும். குடும்ப உறவுகளிடம் நிதானித்து பேசுங்கள். தொழில் அடுத்த கட்டத்திற்கு சிறப்பாக செல்லுங்க. சோதனைகளை எல்லாம் இன்று நீங்க சாதனைகளாக மாற்றி அமைத்துக் கொள்ள முடியுங்க. முயலுங்கள், முடியாதது எதுவுமில்லை. நம்பிக்கையை மட்டும் இழக்க வேண்டாங்க. தொடர்ந்து போராடுங்கள். எதிலும் வெற்றி ஏற்படக்கூடும். இன்று பெண்கள் ஆர்வமுடன் சில பணிகளை மேற்கொள்வீர்கள். அபாரமான செயல்பாடுகளை வெளிப்படுத்துவீர்கள். பெண்கள் யோகமான நல்ல பலனை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பெண்கள் இந்த நாளை கண்டிப்பாக அற்புதமாக வழிநடத்த முடியும். காதலை பொறுத்தவரைங்க குழப்பம் வேண்டாம். காதலை முடிவெடுக்கும் பொழுது தெளிவிருக்கட்டும். குழப்பம் இல்லாமல் பணிகளை மேற்கொள்வது நல்லது. காதல் நீங்கள் அவசரப்படாமல் இருப்பது மிக நல்லது. என்று மாணவர்கள் துடிப்புடன் செயல்படுவீர்கள். உற்சாகமாக காணப்படுவீர்கள். கல்வியில் வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கட்டுங்க. உயர்வான எண்ணங்கள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். மாணவ செல்வ கண்மணிகள் விளையாட்டுத் துறையில் வெற்றி பெறக்கூடிய சூழலும் இருக்கின்றது. முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது இளம் சிவப்பு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் சிவப்பு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தை காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். என்று உங்களுடைய தொழிலுக்கு அபிவிருத்தி ஏற்படக்கூடுங்க. சுய தொழில் புரியக்கூடிய எண்ணங்கள் வெளிப்படக்கூடும். வரவும் செலவும் சமமாகவே இருக்கக்கூடும். மாற்றங்களை விரும்பக்கூடியவர்களாக இருப்பீர்கள். தொலைந்து போன பொருள் கண்டிப்பாக கையில் கிடைக்குங்க. புதிய முயற்சிகளால் எதிலும் வெற்றி பெற முடியும். வீண் விரோதங்களை மட்டும் வளர்த்து கொள்ள வேண்டாம். இன்று நன்மை எது தீமை எது என்று கலந்து ஆலோசித்து முடிவெடுப்பது நல்லது. விசாகம் நட்சத்திரக்காரர்கள் இன்று பயணங்கள் மேற்கொள்ளும் பொழுது உடைமைகள் மீது கவனம் இருக்கட்டும். அனுஷம். என்று கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றி கொடுக்க முடியுங்க. தேவையில்லாத விஷயங்களை நேரம் மட்டும் செலவிட வேண்டாங்க. அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக செயல்படுங்கள். பஞ்சாயத்துகளில் கலந்து கொள்ளும் பொழுது கூட கவனம் இருக்கட்டும். ஏனோதனமாக எதிலும் ஈடுபட வேண்டாம். முயலுங்கள், முடியாதது எதுவுமில்லை. நம்பிக்கையை மட்டும் இழக்க வேண்டாங்க. உடைய பொருளாதாரத்தில் சில மாற்றங்கள் இருக்கும். தொடர்ந்து போராடுங்கள், வெற்றி நிச்சயம். கேட்டை. முன்பெண் தெரியாத நபரிடம் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். தேவையில்லாத விஷயங்களை நீங்கள் தலையிட வேண்டாம். குழப்பங்கள் ஏற்படுத்தும் பணியிலும் ஈடுபட வேண்டாம். காலை நேரத்தில் வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சியை கொடுக்கும். வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் ஏற்படக்கூடுங்க. கடல் தாண்டி செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடும். நல்ல விதத்தில் எல்லாவற்றையும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த நாள் உங்களுக்கு சுமூகமான உறவு வெளிப்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. தனுசு ராசி நேயர்கள், இன்று உங்களுக்கு எதிர்பாராத வகையில் நன்மைகள் நடைபெறக்கூடிய சூழல் இருக்குங்க. அதிர்ஷ்டம் உங்களை கண்டிப்பாக தேடி வரக்கூடும். நல்ல நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்க கொடுங்க. பொருளாதாரத்திலும் சில மாற்றங்கள் ஏற்படக்கூடும். இரவு பகலாக உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. நிம்மதியான உறக்கத்தை இன்று நீங்கள் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நிதானமாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். காலை நேரத்தில் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடும். இன்று தன்னம்பிக்கை கூடும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. அது மட்டுமில்லை, அடுத்தவர் மனதை புண்படுத்தாமல் பேசுவீர்கள். எல்லோருக்கும் என்ன வேண்டுமோ அதனை உங்களால் கண்டிப்பாக செய்து கொடுக்க முடியுங்க. இந்த நாள் உங்களுக்கு கனவுகள் மெய்ப்படும் நாள் என்றே சொல்ல முடியும். கற்பனை திறனும் மிதந்து காணப்படக்கூடும். பாலிய நண்பர்களின் சந்திப்பும் ஏற்படக்கூடும். தனவரவும் தாராளமாக இருக்கக்கூடுங்க. எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் எடுத்தோம் முடித்தோம் என்று செய்து முடிப்பீர்கள். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். கடித அனுகூலம் உண்டாகக்கூடும். தொழில் வியாபாரத்தில் கவனமாக இருப்பது நல்லது. சிலர் சொந்த பந்தங்கள் விட்டு பெரிய சூழல் இருக்குங்க. அதாவது பயணங்கள் செல்ல வேண்டியிருக்கும். சிலருக்கு உறவுகளுக்குள் ஏற்பட்ட மனக்கசப்புகள் கண்டிப்பாக மாறும். கணவன் மனைவி உறவு நன்றாக இருக்கும். ஆரோக்கியம் ஓரளவு திருப்தி அடைய கொடுங்க. அரசு தொடர்பான பணிகளில் சாதகமான பலன் கிடைக்கும்.
எண்ணிய காரியங்கள் கண்டிப்பாக கைகூடும். சூழ்நிலையில் சில மாற்றங்கள் ஏற்படக்கூடும். பெண்கள் இஷ்ட தெய்வ அருளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கோரிக்கைகளை உருவாக்கிக் கொள்வீர்கள். பெண்கள் என்று மனதை நிம்மதியுடன் வைத்துக் கொள்வீர்கள். எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுங்க. கண்டிப்பாக பெண்களுக்கு யோகமான சூழல் ஏற்படக்கூடும். காதலை பொறுத்தவரை குழப்பம் வேண்டாம். விட்டுப்பிடிப்பது ரொம்ப நல்லது. காதலை பற்றி பெரியவரிடம் கலந்து ஆலோசித்து நல்ல முடிவு காண்பது நல்லதுங்க. என்று மாணவர்கள் விளையாட்டுத் துறையில் சாதிக்க முடியும். உயர்வான நல்ல எண்ணங்களை வளர்த்துக் கொள்ள முடியும். மாணவர்கள் பெரிய மகிழ்ச்சியில் என்று காண முடியுங்க. வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய யோகமெல்லாம் இருக்கின்றது. மாணவர்கள் முயற்சி செய்யுங்கள், வெற்றி நிச்சயம். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தை காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம். இன்று கிடைக்கின்ற வாய்ப்புகளை எல்லாம் நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தேவைகள் ஓரளவு கண்டிப்பாக பூர்த்தியாக கூடுங்க. மனசுக்குள் ஒருவித மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். திட்டமிட்டு சில பணிகளை மேற்கொள்வது நல்லது. கிடைக்கின்ற வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மூலம் நட்சத்திரக்காரர்கள் ஆன்மீகத்தில் தன்னை நிலைநிறுத்திக் கொள்வீர்கள். பூராடம். காலை நேரத்தில் வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சி கொடுக்குங்க. தேவையில்லாத விஷயங்களில் தலையிட வேண்டாம். திறமைகளால் எதிலும் உங்களால் வெற்றி பெற முடியும். விளையாட்டுத் துறையில் சாதிக்கக்கூடிய சூழல் இருக்குங்க. கலைத்துறையிலும் மிகுந்த ஆர்வம் ஏற்படக்கூடுங்க. போராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மனசுக்குள் நிம்மதி ஏற்படக்கூடும். உத்திராடம். என்று கவலைகளை மறந்து பணிகளை மேற்கொள்வீர்கள். காரியங்களை மிகவும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். தேவையில்லாத விஷயங்களை மட்டும் தலையிட வேண்டாம். இன்று நூதன பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடுங்க. நுட்பமான அறிவை இன்று வெளிப்படுத்துவீர்கள். குழப்பங்களை எல்லாம் சரி கட்டி விடுவீர்கள். இனிமை காணும் நாளாக இருக்கின்றது. அற்புதம் நிகழும் நாளாக இருக்கின்றது. முயன்றால் முடியாதது ஏதும் இல்லைங்க. நம்பிக்கையை மட்டும் இழக்க வேண்டாம். தெளிவான சிந்தனை இருந்தால் எதிலும் உங்களுக்கு வெற்றி ஏற்படக்கூடும். மகரம். மகரம் ராசினியர்கள் இன்று நன்மைகள் உங்களுக்கு நடைபெறும் நாளாக இருக்கக்கூடுங்க. இடம் பூமி வாங்கும் முயற்சி கூட கண்டிப்பாக கை கொடுக்கும். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடும். சீரான முன்னேற்றம் உங்கள் வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லுங்க. தொல்லை தந்தவர்கள் தோள் கொடுத்து உதவ முன் வருவார்கள். வாழ்க்கை தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்து கொள்ள நல்ல எண்ணங்கள் உருவாகுங்க. இன்று குடும்பத்தாருடன் வாக்குவாதங்களில் ஈடுபட வேண்டாம். குடும்பத்தாரின் வெறுப்புக்கு ஆளாக வேண்டியிருக்கும் பார்த்துக் கொள்ளுங்கள். செல்வாக்கும் அந்தஸ்தும் பாதிக்கப்படும். அதனை நீங்கள் சரி கட்டி விட வேண்டும். தேவையில்லாத கடன்கள் எதுவும் வாங்க வேண்டாம். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்கு கடுமையாக உழைப்பீர்கள். மனசுக்குள் விரக்தி மேலோங்கும் பார்த்துக் கொள்ளுங்கள். தாயாரின் உடல்நலம் கொஞ்சம் பாதிப்படையும். தாயின் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் எடுத்துக்கொள்வது நல்லது. சிலருக்கு வண்டி வாகனங்கள் விரைய செலவுகள் கொஞ்சம் இருக்கக்கூடுங்க. செலவுகளை கட்டுப்படுத்திக் கொள்வது மிக மிக சிறப்பு. வேண்டாத வேலைகளை ஈடுபட வேண்டாம். யாருடைய பஞ்சாயத்துகளிலும் கலந்து கொள்ள வேண்டாம். நமக்கு மட்டும் நல்லது நடக்கவில்லை என்ற கவலை ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்கும். அதனை நீங்கள் கொஞ்சம் சரி கட்டி கொள்ள வேண்டும். என்று பெண்கள் எதிலும் யோசித்து செயல்படுவது நல்லது. முடிவுகளை எல்லாம் தெளிவாக எடுப்பது நல்லது. பெண்கள் சிந்தித்து செயல்பட்டால் மட்டுமே வெற்றி இருக்கும். குழப்பங்களுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். என்று காதலை பொறுத்தவரை நல்ல புரிதலை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும் வரை பொறுமை காப்பது நல்லது. காதலில் தெளிவான சிந்தனை இருக்கட்டும். என்று மாணவர்கள் முடிவுகளை தெளிவாக எடுக்க வேண்டும். கல்வியில் சாதிக்கக்கூடிய அமைப்பு இருக்குங்க. உயர்கல்வி எல்லாம் சிறப்பாக இருக்க கொடுங்க. மாணவர்கள் புத்துணர்ச்சியுடன் காணப்படுவீர்கள். முடிவுகளை தெளிவாக எடுத்தால் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது ஊதா நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். ஊதா நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தை காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் ஊதா மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம். என்று உங்களுக்கு எதிலும் வேகம் பிடிக்குங்க. தொல்லை கொடுத்தவர்கள் தோள் கொடுத்து உதவ முன் வருவார்கள். நண்பரிடம் பகைத்து கொள்ள வேண்டாம். இடம் பூமி வாங்கக்கூடிய முயற்சி வெற்றியை கொடுக்கும். சுறுசுறுப்புடன் இன்று நீங்கள் எதிலும் ஈடுபட முடியும். இந்த நாள் உங்களுக்கு வெற்றி வாகை சூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. திருவோணம். நட்பால் உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடும். மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதீர்கள். நமக்கு மட்டும் நல்லது நடக்கவில்லை என்ற கவலை ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க. எல்லோரையும் இன்று நம்பி எதையும் செய்வீர்கள். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை அடுத்த கட்டத்திற்கு சிறப்பாக செல்லுங்க. மனதை போட்டு குழப்பிக் கொள்ள வேண்டாம். அவிட்டம். மிகவும் நேர்மையுடன் செயல்படுவீர்கள். கொடுத்த வாக்கை எப்படியும் காப்பாற்றி விடுவீர்கள்.
புன்முறுவல் சிரிப்புடன் இன்று காரியங்களில் ஈடுபடுவீர்கள். நுட்பமான அறிவு வெளிப்பட கொடுங்க. வழக்கத்தை விட இன்று கொஞ்சம் செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். வாழ்க்கை தேவைகள் ஓரளவு கண்டிப்பாக பூர்த்தியாகுங்க. கடன் விவகாரங்களை அணுகும் பொழுது கொஞ்சம் கவனம் இருக்கட்டும். கும்பம் ராசி நேயர்கள், இன்று நீங்கள் எதிலும் யோசித்து செயல்படுவது ரொம்ப நல்லது. எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தயவு செய்து செல்ல வேண்டாம். சிந்தித்து செயல்பட்டால் மட்டுமே வெற்றி ஏற்பட கொடுங்க. வெற்றி கனியை எட்டி பிடிப்பதற்காக கடுமையாக உழைப்பீர்கள். கும்ப ராசி நேயர்களுக்கு ஊர் மாற்ற சிந்தனை என்று மேலோங்கி விடக்கூடும். உறவினர் பகையும் என்று விலகி செல்லுங்க. பண தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தியாகிவிடும். கைவிட்டு போன பொருட்கள் மீண்டும் கிடைக்க கொடுங்க. என்று பூர்வீக சொத்தில் இழுபறியான சூழல் ஏற்பட்டு பெண்ணை சரியாக கொடுங்க. தொழில் மந்த கதிக்கு போனாலும் கண்டிப்பாக உங்களால் மீட்டெடுக்க முடியும். கொடுக்கல் வாங்கலில் சிக்கலான சூழ்நிலை இருந்தாலும் கண்டிப்பாக சரியாகுங்க. மற்றவரின் மீது இரக்கம் ஏற்பட்டு உதவிகளை இன்று நீங்கள் செய்வீர்கள். எதையும் செய்து முடிக்கக்கூடிய சாமர்த்தியம் வெளிப்படக்கூடும். கண் முன்னே தலை விரித்தாடக்கூடிய செலவுகளை நீங்கள் சமாளிக்க வேண்டியிருக்கும். வருமானத்தை தேடி ஓட வேண்டியிருக்கும். வருமானத்தை பெருக்குவதற்கு சில சிந்தனைகளும் எழக்கூடுங்க. இந்த நாள் சிந்தித்து செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். குடும்ப உறுப்பினரிடம் மட்டும் கொஞ்சம் நீங்கள் யதார்த்தமாக நடந்து கொள்ளுங்கள். அவரிடம் எந்த ஒரு சண்டை சச்சரவுகளோ பகை ஏற்படுத்தும் அளவிலோ பேச வேண்டாம். இன்று மாமன் மைத்துனர் வகையில் கூட கண்டிப்பாக உதவிகள் கிடைக்குங்க. மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதீர்கள். நடப்பது நடக்கட்டும் என்று விட்டுவிடுங்கள். எல்லாம் நன்மையாகவே நடக்க கொடுங்க. பெண்கள் என்று சுயமரியாதை வெளிப்படக்கூடும். சுறுசுறுப்பும் என்று மேலோங்கிவிடக்கூடும். பெண்கள் என்று கொடுத்த வாக்கை எப்படியும் காப்பாற்றிவிட முடியுங்க. யோகமான நல்ல பலனை பெற முடியுங்க. பெண்கள் சிந்தித்து செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். காதலை பொறுத்தவரைங்க குழப்பமான சூழலை நிலவ கொடுங்க. காதலில் விட்டு பிடிப்பது ரொம்ப சிறப்பு. காதலில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டும். பார்த்து பக்குவமாக எதையும் செய்ய வேண்டும். என்று மாணவர்கள் எதையும் யோசித்து செயல்படுத்துவது நல்லது. முடிவுகளை நீங்கள் மிக தெளிவாக எடுக்க வேண்டியிருக்கும். மாணவர்கள் எதிலும் குழப்பம் அடைய வேண்டாம். கண்டிப்பாக உயர்கல்வி சிறப்பாக அமையுங்க. முயலுங்கள், முடியாதது ஏதும் இல்லைங்க. முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தை காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 4 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம். இந்த நாள் உங்களுக்கு மனக்குழப்பம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். தைரியமாக சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தயவு செய்து தலையிட வேண்டாம். பெருமிதம் கொள்ளும் நாளாக இருக்க கொடுங்க. இன்று நூதன பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். தொலைந்து போன பொருளும் கையில் கிடைக்கக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு தனிமை விரும்பிகளாக காணப்படுவீர்கள். நுட்பமான அறிவு கண்டிப்பாக வெற்றி வகை சூடுங்க. சதயம். முன் பெண் தெரியாத நபரிடம் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். தேவையில்லாத விஷயங்களை மட்டும் தலையிட வேண்டாம். குழப்பமான மனநிலையை ஏற்படுத்தி கொள்ள வேண்டாம். நெருக்கடிகள் ஒரு பக்கம் இருந்தாலும் சமாளித்து விட முடியும். கிடைக்கின்ற வாய்ப்புகளை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இறைவன் சரணாகதி அடைவீர்கள். நம்பிக்கை மட்டும் இழக்க வேண்டாம். போராட்டாத்தி. நல்லவரின் நட்பு இன்று ஏற்பட கொடுங்க. நன்மைகளும் ஒரு பக்கம் தேடி வர கொடுங்க. சிரமங்கள் கண்டிப்பாக திறந்து விட கொடுங்க. கிடைக்கின்ற வாய்ப்புகளை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்வீர்கள். இறைவன் வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சியை கொடுக்குங்க. திட்டமிட்ட சில பணிகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். மனப்பதட்டம் மட்டும் கொள்ளாதீர்கள். வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்குங்க. முயலுங்கள், முடியாதது ஏதும் இல்லைங்க. மீனம் ராசி நேயர்கள், இன்று எதிரிகளிடமிருந்து விடுபடும் நாளாக இருக்க கொடுங்க. நல்லவைகள் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். தொழிலும் ஓரளவு கண்டிப்பாக விருத்தி அடையக்கூடும். நட்பால் உங்களுக்கு நல்ல காரியம் ஏற்படக்கூடிய சூழலும் இருக்கின்றது. பிள்ளையின் நலனில் அதிக அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். ஆடை ஆபரண சேர்க்கையின்றி ஏற்படுத்திக் கொள்வீர்கள். செய்தொழில் மூலம் உங்களுக்கு எதிர்பார்த்த தன லாபம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. இன்று பகைவர்களின் தொல்லை கொஞ்சம் குறையும். நீதிமன்றத்தில் இதுவரை அலக்கழித்த வழக்குகள் கண்டிப்பாக நல்ல வகையில் முடியக்கூடிய காலகட்டம் வந்துவிட்டது. இன்று சொத்துக்கள் மீண்டும் உங்கள் கையில் வருவதற்கான சூழலும் ஏற்படக்கூடும். வியாபாரம் செழித்து வளரக்கூடும். சிறந்த வருமானம் கண்டிப்பாக பெருகக்கூடும். பணம் கையில் சரளமாக புரளக்கூடும். கூட்டுத் தொழில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க. அனைவரிடத்திலும் எண்முகமாக பழகுவீர்கள். எண்முகமாக பேசுவீர்கள். இன்று இழுபறியாக இருந்த காரியங்கள் கண்டிப்பாக வெற்றியடைய கொடுங்க. நல்லது நடக்கும் நாள் என்று சொல்ல முடியும். நன்மைகள் உங்களை தேடி வர கொடுங்க. எடுத்தோம் கௌதம் என்று எதிலும் ஈடுபட வேண்டாம். சிந்தித்து செயல்பட்டால் கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். பெண்கள் இன்று கோபமான மனநிலையை விட்டுவிடுங்கள். தேவையில்லாத விஷயங்களில் நேரம் செலவிட வேண்டாம்.
பெண்கள் பயணங்கள் செல்லும் பொழுது கொஞ்சம் கவனம் இருக்கட்டும். பிள்ளைகளை அனுசரித்துக் கொள்வீர்கள், கவனமாக பார்த்துக் கொள்வீர்கள். பெண்கள் இன்று நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் கவனமாக கையாளுங்கள். கடன் விவகாரங்களுக்கு பதில் சொல்லும் பொழுது கூட கவனம் இருக்கட்டும். காதல் கொஞ்சம் கசக்குங்க. முடிவுகள் எடுக்க முடியாமல் தவிப்பீர்கள். காதலை கொஞ்சம் விட்டு பிடிப்பது நல்லது. காதலை நீங்க கொஞ்சம் யோசித்து முடிவெடுத்தால் வெற்றி இருக்கும். இன்று மாணவர்கள் மிகவும் பொறுப்புடன் செயல்படுவீர்கள். முடிவுகளை எல்லாம் தெளிவாக எடுப்பீர்கள். கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. மாணவர்கள் இன்று எதையும் சிந்தித்து செயல்படுத்தினால் வெற்றி இருக்கும். கடல் தாண்டி செல்லக்கூடிய வாய்ப்புகளை எல்லாம் ஏற்படுத்தி கொள்ள முடியும். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். சிவப்பு நிறம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தை காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டும் எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் இருக்க கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7 மற்றும் 9, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் போராட்டாத்தி. என்று மனசுக்குள் ஒருவித தைரியம் ஏற்பட கொடுங்க. குழப்பங்களை எல்லாம் ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் இன்று தீர்வு கிடைக்குங்க. நீண்ட காலமாக இழுத்து கொண்டிருந்த காரியம் கண்டிப்பாக நடைபெற கொடுங்க. உங்கள் நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்வார்கள். நட்பால் நல்ல காரியம் ஏற்பட கொடுங்க. உத்திரட்டாத்தி. என்ற மனசுக்குள் தைரியம் உண்டாக கூட்டும். காரியங்கள் கண்டிப்பாக வெற்றியடைய கூட்டும். உழைப்பால் உயரும் நாளாக இருக்கக்கூடும். கூட்டுத் தொழில் முன்னேற்றம் ஏற்பட கூடும். ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்பட கொடுங்க. செய்தொழில் மூலம் உங்களுக்கு நன்மைகள் நடைபெற கொடுங்க. அனைவரிடத்திலும் இன்று அக்கறையுடன் நடந்து கொள்வீர்கள். நீதிமன்ற வழக்கு விவகாரங்கள் கண்டிப்பாக உங்கள் பக்கம் வெற்றியடைய கூடும். இடம் பூமியால் லாபம் ஏற்பட கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சிக்கெல்லாம் குறைவு இருக்காதுங்க. ரேவதி. இரவு பகலாக உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்கும். எதிரிகள் எல்லாம் தவிடுபடி ஆகக்கூடும். செய்தொழில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பிடித்தமான உணவுகளை உண்டு மகிழ்வீர்கள். அழிந்து திரிந்து சில பணிகளை எல்லாம் முடித்து காட்டுவீர்கள். வழக்கம் போல் எல்லாம் உங்களுக்கு நடைபெற கொடுங்க. விரைவாக பணிகள் எல்லாம் நடைபெற கொடுங்க. பகைவரின் பிடியிலிருந்து விடுபடுவீர்கள். தொல்லைகள் தீர்ந்து நிம்மதி இருக்கும். இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி கூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.